இந்த ஊர் பேரு மதுராப்பட்டி. இந்த ஊர்ல சோமுன்னு ஒரு பழ வியாபாரி இருந்தான். சோமு ஒரு நல்ல உழைப்பாளிதான். ஆனா என்ன, யாராவது காலையில எழுந்த உடனே இவனோட முகத்தை பார்த்தா அன்னைக்கு முழுக்க அவங்களுக்கு சாப்பாடு இல்லாம பட்னியா இருக்க வேண்டியதுதான். அம்மா, எனக்கு அந்த ஆப்பிள் வாங்கித்தாங்க. அப்புறமா வந்து வாங்கிக்கலாம் வா. காலங்காத்தால இவனோட முகத்துல முழிச்சா அப்புறம் உனக்கு சாப்பாடு கிடைக்காது. நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல. எனக்கு மட்டும் ஏதான் இப்படி எல்லாம் நடக்குதோ? இந்த விஷயம் அப்படி இப்படின்னு ராஜா காதுக்கு வந்து விழுது. மந்திரியாரே, நம்ம ராஜ்யத்துல யாரோ சோமுன்னு ஒருத்தனோட முகத்தை பார்த்தா அன்னைக்கு முழுக்க சாப்பாடு கிடைக்காதாமே, இது உண்மையா? உண்மையா இல்லையான்னு தெரியல மகாராஜா. ஆனா ராஜ்யத்து மக்கள் இப்படிதான் பேசிக்கிறாங்க. அப்படின்னா நீங்க போய் அந்த சோமுவை கூட்டிட்டு வாங்க. நம்ம இதை சோதிச்சு பார்க்கலாம். நாளைக்கு காலையில நான் அந்த சோமுவோட முகத்துலதான் முழிக்கணும். சரிங்க மகாராஜா. சோமுவை கூட்டிட்டு வர மந்திரியாரு கிளம்பி போறாரு. வணக்கம் ஐயா. வணக்கம் சோமு. இப்போ நீ என் கூட ராஜ மாளிகைக்கு வரணும். நானா? ராஜ மாளிகைக்கா? எதுக்குயா? போக போக உனக்கே தெரியும். இப்போ நேரம் இல்ல, சீக்கிரம் போலாம் வா. சரிங்க ஐயா. மந்திரி சோமுவை கூட்டிட்டு மாளிகைக்கு போறாரு. சோமு, இன்னைக்கு ராத்திரி நீ இங்கதான் தூங்கணும். நாளைக்கு காலையில ராஜா முதல்ல உன்னோட முகத்துலதான் முழிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால காலையில சீக்கிரமா எழுந்து அவர் முன்னாடி போய் நில்லு. சோமுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். மறுநாள் காலையில ராஜா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே சோமு அவரோட அறையில போய் அவங்க முன்னாடி நிக்கிறான். ராஜா கண் முழிச்ச உடனே அவனோட முகத்தை பாக்குறாரு. நான் இன்னைக்கு முதல்ல உன்னோட முகத்துலதான் முழிச்சிருக்கேன். இன்னைக்கு எனக்கு எப்படி சாப்பாடு கிடைக்காம போகுதுன்னு நானும் பாக்குறேன். நீ இப்போ போய் உன்னோட அறையில இரு. நான் உன்னை ராத்திரி சந்திக்கிறேன். சோமுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பயத்துல அவனுக்கு பேச்சே வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜா சாப்பிட வராரு. மகாராஜா, மகாராஜா. என்ன ஆச்சு மந்திரியாரே? மகாராணிக்கு ரொம்ப உடம்பு முடியல, அழுதுகிட்டே இருக்காங்க. உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க. ராஜா ஒரு வாய் கூட சாப்பிடாம ராணிய பார்க்க போறாரு. அங்க ராஜ வைத்தியர் ராணிக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருந்தாங்க. மகாராணி, உங்களுக்கு என்ன ஆச்சு? பயப்படாதீங்க மகாராஜா. ராணிக்கு இப்போ ஓய்வு தேவை, அவ்வளவுதான். நான் உங்களுக்கு தேவையான மருந்து கொடுத்திருக்கேன். அதை மட்டும் நேரத்துக்கு சரியா கொடுத்துடுங்க. ராணி சீக்கிரமே குணமாயிடுவாங்க. சரி வைத்தியரே. கொஞ்ச நேரம் அங்கேயே ராணி கூட இருந்துட்டு ராஜா மறுபடியும் சாப்பிட வராங்க. அதுக்குள்ள சாயங்காலம் ஆயிடுச்சு. ராஜா சாப்பிட உட்கார்றாங்க. ஆனா திடீர்னு அவருக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. என்ன ஆச்சு எனக்கு? ஏன் திடீர்னு இவ்வளவு வயிறு வலிக்குது? மந்திரியாரே, போய் வைத்தியரை வர சொல்லுங்க. என்ன ஆச்சு மகாராஜா? போய் உடனே வைத்தியரை வர சொல்லுங்க. எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. மந்திரி உடனே வைத்தியரை வர சொல்றாரு. வைத்தியர் வந்து மகாராஜாவை சோதிச்சு பார்த்துட்டு அன்னைக்கு முழுக்க எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்படின்னா என்னால இப்போ எதுவும் சாப்பிட முடியாதா? சாப்பிடாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது மகாராஜா.
உங்க வயிறு இப்போ சரியில்லை, சில கிருமிகளால பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால உங்க வயிற்றுக்கு இப்போ கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. நாளைக்கு காலையில வரைக்கும் எதுவும் சாப்பிடாதீங்க. ஆனா வைத்தியரே, நான் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. சாப்பிடாம இருந்தது நல்லதுதான் மகாராஜா. ஆனா இன்னைக்கு உங்க நாளே சரியில்லையே. காலையில யாரோட முகத்துல முழிச்சீங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சோமு தான். அவன் முகத்துல முழிச்சா அன்னைக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். என்ன போல ராஜாவுக்கே இந்த நிலைமைன்னா அப்ப சாதாரண மக்களோட நிலைமை என்ன? இனி இந்த சோமு உயிரோடவே இருக்கக்கூடாது. இப்படி சோமுவ மறுநாள் காலையில தூக்குல போட முடிவு பண்றாங்க. அன்னைக்கு ராத்திரி சோமுவ பார்க்க மந்திரி சிறைச்சாலைக்கு போறாரு. ஐயா, நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் உங்க பேச்ச நம்பிதானே இங்க வந்தேன். இப்ப ஏன் என்னை இங்க கொண்டு வந்து அடிச்சிருக்காங்க? சோமு, எனக்கும் இது வருத்தமா தான் இருக்கு. ஆனா மகாராஜா ரொம்ப கோவத்துல இருக்காரு. உன்னோட முகத்துல முழிச்சதாலதான் அவருக்கு சாப்பாடு கிடைக்கலன்னு நினைக்கிறாரு. இது என்னோட தப்பு இல்லையேயா. நானும் சாதாரண மனுஷன் தானே. நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு புரியுது சோமு. ஆனா ராஜா கிட்ட என்னால இத சொல்ல முடியல. அவரு ரொம்ப கோவத்துல இருக்காரு. அப்படின்னா வேற வழி இல்லையாயா? மந்திரி கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு சோமுவோட காதுல ஏதோ சொல்றாரு. அத கேட்டு சோமுவோட முகத்துல சந்தோஷம் தெரியுது. மறுநாள் காலையில சோமுவ தர்பாருக்கு கூட்டிட்டு வராங்க. சோமு, உனக்கு கடைசி ஆசை ஏதாவது இருக்கா? மகாராஜா, நீங்க ஏன் இந்த தண்டனையை எனக்கு கொடுத்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நேத்து நான் முதல்ல உன்னோட முகத்துல முழிச்சதாலதான் எனக்கு சாப்பாடு கிடைக்கல. என்ன போல ராஜாவுக்கே இந்த நிலைமைன்னா அப்ப சாதாரண மக்களோட நிலைமை என்ன? இதனாலதான் உனக்கு இந்த தண்டனை. மகாராஜா, நீங்க சொல்றபடி பார்த்தா நான் நேத்து முதல்ல உங்களோட முகத்துலதான் முழிச்சேன். ஆனா இப்போ என்னோட உயிர் ஆபத்துல இருக்கே. அப்படின்னா ஜனங்க முதல்ல உங்களோட முகத்தை பார்த்தா அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்களா? மகாராஜா எதுவும் பேச முடியாம அப்படியே நிக்கிறாரு. அப்ப மந்திரி இப்படி சொல்றாரு. மகாராஜா, இது எல்லாமே மூட நம்பிக்கை தான். நேத்து நடந்தது தற்செயலா கூட இருக்கலாம். இதனால ஒருத்தரோட உயிரை எடுக்கிறது தப்பு மகாராஜா. மகாராஜா சிரிக்கிறாரு. அப்ப நீங்க தான் சோமுவை இந்த கேள்வி கேட்க சொல்லிருக்கீங்க. மந்திரி சிரிச்சுக்கிட்டே மகாராஜாவை பாக்குறாரு. சோமு, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ண இருந்தேன்னு இப்போதான் எனக்கு புரியுது. நீ இப்போ தாராளமா உன்னோட வீட்டுக்கு போகலாம். உன்னோட நேரத்தை வீணடிச்சதுக்கு பரிகாரமா சில தங்க காசுகளை வாங்கிட்டு போ. மந்திரியாரே, மறுபடியும் ஒரு முறை நான் பண்ண இருந்த தப்புல இருந்து என்ன காப்பாத்திட்டீங்க. நன்றி. அன்னையில இருந்து ஜனங்க சோமு முகத்தை பார்த்தா சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்றதையே நிறுத்திட்டாங்க.